Hi, Vanakkam, welcome back to my channel Sudhavin Illam, all about life. Happy Krishna Jayanthi to all. குட்டி கிருஷ்ணரோட குட்டி பாதத்தை நம்ம இப்படி கூட டெக்கரேட் பண்ணலாம். அந்த பாதத்துக்கு ஒரு ஆரஞ்சு வச்சு விரலுக்கு 5 பொமேக்ரானட் சுற்றி இப்படி வச்சுட்டா ரொம்ப கலர்ஃபுல்லாக யூனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஒர்க்கிங் டே இல்லை பிஸியாக இருக்கிற லேடிஸ்க்கு டக்குன்னு ஒரு 2 பிரசாதம் அப்படி பண்ணி வச்சு பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக 2 பிரசாதம் ரெசிபீஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் அதிர்சம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு பொடிச்ச வெல்லமும் 2 கப்பு அரிசி மாவு, ஸ்டோரில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் இந்த வெல்லத்தை போட்டு அதை கரைச்சிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அது அந்த வெல்லம் கரைஞ்ச உடனே அதை எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அது கொதிக்கிற டைமில் இந்த அரிசி மாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா கலந்து விட்டோன்னா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கூலான உடனே கொஞ்சம் கீ ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அதை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ கையில் கொஞ்சம் நெய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரில் இந்த மாவை இந்த மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியமாக தட்டி விட்டுட்டு மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் இது போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பரான கோல்டன் ப்ரௌனில் அதிர்சம் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. வெளியில் கிறிஸ்பாக ஒரு லேயரும் உள்ள சாஃப்டாகவும் அதிர்சம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக அதிர்சம் பண்ணி நம்ம கிருஷ்ணருக்கு வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் லட்டு ரெசிபி தான். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் அவலுக்கு 1/4 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அவலை ஒரு வெறும் கடாயில் மிதமான சூட்டில் நல்லா அது கிறிஸ்பாகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாய்க்கு நான் ஒரு 3/4 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு அந்த துருவின தேங்காயை போட்டு இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். தேங்காய் கண்டிப்பாக பொன்னிறமாக மாறணும். அப்போ தான் இந்த அவல் லட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்கு கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அந்த டைமில் அவலும் சூடு ஆறிடுச்சு. அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பவுடர் பண்ணிக்கிட்டேன். அதோடு இந்த ஃப்ரை பண்ணியிருக்கிற தேங்காயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட நான் 1/2 கப் வெல்லம், உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணிட்டேன் ஒரு பவுலில். அப்புறம் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் கீ ஒரு கடாயில் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முந்திரியை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துடலாம். அந்த முந்திரியையும் இந்த பவுலில் மற்ற இன்க்ரீடியன்ஸோடு கொட்டிட்டு அந்த சூடான கீயும் இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா ஏலக்காய் பவுடரும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பே பிசைஞ்சு உருண்டை கட்டிடுங்க, இல்லைனா அது ஒன்றா சேராது. இப்போ நல்லா பால் எதுவுமே தேவையில்லை இதுக்கு, அந்த சூடான நெய்யே போதும். நல்லா டைட்டாக இதை நம்ம லட்டு பிடிச்சு வச்சிடலாம். இந்த 2 பிரசாதம் ரெசிபியும் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நம்ம பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிவிடுங்க. Thanks for watching. Stay tuned to Sudhavin Illam All About Life. Bye till we meet again. Once again, Happy Krishna Jayanthi to you all.